தட்டு வந்துட்டோம். இந்த பக்கம் தான் இருக்கலாமா கதவு? இறங்கு. ஆமாங்கண்ணா பலார்னு சவுண்ட். ஓ பேகு பிரதீக் சார். சிறப்பு வாய்ந்த கைலாசநாதர் கோயில். அந்த காலத்தில் செங்குந்த முதலியார் கட்டின கோயில். நல்லாயிருக்கும், உள்ளே போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். எந்த நேரம் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், அங்கே கார் நிற்கிது. ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலில் தான் அப்போயே எனக்கு மேரேஜ் ஆனது. என்னுடைய திருமண கல்யாணம் அந்த கோயிலில் தான், அந்த ஸ்கூலில் தான் நடந்தது. பாருங்கள், அங்கே கார் நிற்கிது. அந்த ஸ்கூலில் தான் அப்போ கல்யாணம் நடந்தது. அப்போல்லாம் மண்டபம்லாம் சரியாக கிடையாது. ஆனால் உள்ளே பெரிய ஸ்கூலாக இருக்கும். சூப்பரான கோயிலுங்க. நாங்கள்லாம் டெய்லி வருவோம் இந்த கோயில். அந்த காலத்தில் எங்கள் தாத்தா தான் அந்த மூலஸ்தான சிலையை வாங்கி கொடுத்தாரு. இது வந்து ஐயருங்க, சைவ முதலியாருங்களுடையதை, செங்குந்த முதலியாரன் கட்டணது. அக்கா எடுத்து கொடு, ஸ்கவுஸ் இந்த பேக் எடுத்துக்கூட. வீடு எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாம் கல்லுலேயே, இங்கே சிமெண்ட்டு மண் எதுவுமே கிடையாது. இந்த சிற்பம் ஃபுல்லாக அப்படியே கல்லே ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்து போடுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்கும். கோயிலை சுற்றி நல்ல சிறப்பு வாய்ந்த இடம். செப்பல் பயம் இல்லையா? பயம். உள்ளவே நுழைவு வாயில். எல்லாம் பாருங்கள், எங்கள் பெரிய பொண்ணு, கடைசி பொண்ணு, பெரிய பேத்தி, எங்கள் குட்டி பேத்தி, குட்டி பேராண்டி. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. எல்லாமே சிற்பம்லாம் அழகழகாக கதவு பாருங்கள். அப்படியே பயங்கரமான கதவு. மணல் சிமெண்ட்டே கிடையாது, பூரா கல் தான். டெய்லி வரும் இந்த கோயிலுக்கு. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா அங்கே தான் இதுக்கு தர்மகர்த்தா. அம்மாவுடைய அப்பா இதுக்கு தர்மகர்த்தா அந்த காலத்தில். பாருங்கள், கைலாசநாதர் திருக்கோயில், தாரமங்கலம். சிறப்பு வாய்ந்த கோயில். அந்த இடத்துல தாங்க எனக்கு நிச்சயம் நடந்தது. இந்த கோயிலில் தான் நிச்சயம் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே. எங்கள் குடும்பம்லாம் அம்மா வீட்டு குடும்பம், பூசாரி குடும்பம். இங்கே இருக்கிற எல்லா கோயிலுக்கும் பூசை அவங்க தான். இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லை, இது ஐயரு. பாருங்கள், நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. நிறைய சிற்பங்கள் எல்லாம். யானை அழகாக இருக்கும். கீழே போய் எடுக்கிறேன். டெய்லி வரும் இந்த கோயிலுக்கு. கறி சாப்பிட்ற நாள் தவிர, சண்டேவை தவிர மீதி நாளெல்லாம் எங்கள் மாமா பொண்ணுங்கள்லாம் என் செட்டு ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு இந்த கோயிலுக்கு வருவோம். தை மாதம் ஆனால் தேர் ஓடும். ஒரு வாரம் அப்படியே ஊர்லெலாம் ஒதுங்க இடம் இருக்காது. அப்படி இருக்கும். நல்லா ஜேன்னு. இங்கே வரைக்கும் யானை 2 பக்கம் 2 யானை இருக்கும். அப்புறம் வந்து பிரணீத் உட்கார வச்சு எடுக்கலாம். கோயிலில் பூஜை நடக்குது. உள்ள நுழைவு வாயில், வருட மரம். சூப்பராக அங்கே பாருங்க, அழகழகாக போயிடுச்சு. உள்ள நுழைவு வாயில். உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளையாருக்கு தோப்பு வர மாட்டோம். போடுறாங்க எல்லாமே தோப்பு வர. அப்போல்லாம் இப்போ பாருங்கள், மழை அடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே சிங்கம் இருக்கும். சிங்கம் வாயில் கல் இருக்கும். அதை எடுத்தால் இவ்வளோ ப்ரைஸுன்னு போட்டிருப்பாங்க. நாங்கள் டெய்லி வந்து அந்த கல்லை உருட்டி எடுப்போம். எடுக்கவே முடியாது. இப்போ எல்லாம் நிறைய அது மாதிரி செய்கிறாங்கன்னு அதுக்கு இது கேட்டு மாதிரி வலை அடிச்சிட்டாங்க. அந்த கல் வந்து டெய்லி உருட்டி எடுத்துகிட்டு இருப்போம் நாங்கள். ஒரு ஏஜ் எடுக்கவே முடியாது வாயில் இருக்க கல். இதுதான் நுழைவு வாயில். உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதா என்னன்னு தெரியல. நுழைவு வாயில் சிவன் பூஜை நடக்குது. உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு எடுக்கிறோம். பாருங்க, சொரம். இதுக்குள்ளே போனால் சொரக்கர் 2 ரூம் இருக்குது. இதுக்குள்ளே போனால் அழகழகாக சிலைகள் இருக்குது. அப்படி
இந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே எல்லா சாமிகளும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. கோயிலுக்குள்ள வீடு எடுக்கலாமா என்னான்னு பயமாக இருக்குது. அந்த லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு இது இருக்கும், அது அப்படியே கொம்பு வச்சு சுற்றினா சுற்றும். அழுக்காயிடுச்சு போல. பெரிய சிறப்பு வாய்ந்த கோயில். எல்லாமே கல் தான். அந்த காலத்தில் ராஜாக்கள் கட்டிக்கிட்ட எல்லாம் ஃபுல்லாக கல் தான். அப்படியே சுற்றி வரலாம். அப்படியே போட்டு நல்ல சிறப்பு வாய்ந்த கோயில். பெரிய கோயில். நாங்கள்லாம் அதுதான் சின்ன வயசில் ஃபுல்லாக டெய்லி சண்டே மட்டும் வர மாட்டோம். இது பின்னாடி அப்படியே எல்லா சாமியும் இருக்கும். 60 நாயன்மார் தான் கௌசி. 60 நாயன்மார் தானே? 60 66 64 நாயன்மார் பாருங்கள். இதிலேருந்து 1லேருந்து தொடங்கி 64 நாயன்மார். இந்த 1லேருந்து தொடங்கி அப்படியே அந்த லாஸ்ட்டு வரைக்கும் 64 நாயன்மார்கள். இந்த டோரை திறந்தால் இதுக்குள்ளே படி இருக்கும். இறங்கி போய் சின்ன பிள்ளைங்களாம் நாங்கள் ஐயர் கூட போயிட்டு அந்த படி வழியாக போய் தண்ணி மொண்டு வருவோம். அவர் ஐயரும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு. அவங்களும் நல்ல எங்களுக்கெல்லாம் நல்லா தாய் பிள்ளைங்க மாதிரி. கிணறுக்கு போகும். படி இருக்கும் இதுக்குள்ளே. பாப்பா இதுக்குள்ளே படி இருக்கும். இந்த படிக்குள்ளே இறங்குனா கிணறு. கிணறு தண்ணி இருக்கும். அதை பூசாரி மட்டும் சாமிக்கு போய் தீர்த்தம் பண்ணிட்டு வருவாங்க. உள்ள 64 நாயன்மார்கள் பாரு. அதில் தெரியாதுவா? பிரம்ம தீர்த்தம் அங்கே பாரு, மேலே படி பிரம்ம தீர்த்தம். அவங்க மட்டும்தான் இதுக்குள்ளே போகணும். நாங்கள் பூசாரி வீடுங்கிறதுனால எங்களை சின்ன வயசில் பாப்பா மாதிரி இருக்கக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க உள்ளே. நாங்கள் அவங்க கூட போய் தண்ணி மொண்டு வருவோம். இப்போல்லாம் விட மாட்டாங்க. ஆமாம், படி போய் கிணத்துக்கு போவோம். இதுக்குள்ளமா தெரியாது. உள்ளே போய் அப்படி போகணும். அழகாக இருக்கும். 64 நாயன்மார்கள் எல்லாமே ஒவ்வொரு எடுக்காதீங்க. சரி சரி. இது சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். மன்மதன்கிட்ட இருந்து பார்த்தா ரதி தெரியும். மன்மதன் தெரியாது. இந்த மன்மதன் இது. இவர் ஓரமாக நின்று ஒளிஞ்சு பார்த்தோம்னா ரதி தெரிவாங்க. சின்ன ரொம்ப சிறப்புங்க. இது வரவங்கெல்லாம் ரொம்ப அதிசயமாக பார்ப்பாங்க. ரதிக்கிட்ட இருந்து பார்த்தா மன்மதன் தெரியாது. அப்படி தானே? இதுக்கு ஒட்ட செவத்தோர் நின்று பார்த்தா தெரியாது. அதே அங்கே மன்மதன்கிட்ட இருந்து பார்த்தா ரதி தெரிவாங்க. அழகா அதான் தாங்க. அதுதான் ரதி தெரிவாங்க. ரதி கிட்ட இருந்து பார்த்தா மன்மதன் தெரிய மாட்டாங்க. அது ரொம்ப சிறப்பு. இது தேர் ஓடும். தை மாதம்னா ஒரு வாரம் அந்த 3 நாளும் இந்த சாமியை வச்சு தான் தேர் ஓடும். உள்ளே ஒன்று இருக்குங்க. மேலே அப்படியே சுற்றினோம்னா கொம்பு வச்சு சுற்றினா அப்படி கரகரன்னு சுற்றும் பாருங்கள். எல்லாம் கல் தான். ஆனால் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. மெயின் சாமிக்கிட்டு மேலே இருக்கும் சக்கரம். அது எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படியே வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு எடுக்கலாம். அதுதான் நந்தீஸ்வரர். அப்படியே எங்கே நம்ம வாழ்ந்துடலாம். அவ்வளோதானே. கோவில் லைன் இது. கோயிலை சுற்றிட்டு வரலாம். கிளியராக தெரியுமா? ஒரு பெரிய கோபுரம். எத்தனை வாஷ் பண்ணால் 1 2 3 4 5 மரம் போச்சு. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தாங்க எனக்கு நிச்சயம் பண்ணாங்க. நிறைய உட்காந்து அழகாக இந்த இடத்துல தான் எனக்கு நிச்சயம் பண்ணாங்க. அப்படியே அதுக்குள்ளே போய் அப்படியே பின்னாடி சுற்றிட்டு வரலாம். அதெல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுச்சுங்க. கவுசி எல்லாம் போயிட்டே இருக்குதுங்க. ஜாலியாக நல்லாயிருக்கும். கோயில் அப்படியே காத்தோட்டமாக ஜில்லு ஜில்லுன்னு. அப்படியே பின்னாடி அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கினா அப்படியே மெயின் ஹாஸ்பிட்டல். அந்த பக்கம் அப்படியே சுற்றிட்டு வரலாம். எல்லாம்
என்னை எடுக்க வச்சு நல்ல நல்ல இடத்துல. எல்லாம் ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுக்கணுமா இல்லைம்மா? அப்படியே சுற்றிட்டு வர்றது பாருங்க. அவருங்க அப்படியே சுற்றி வரலாம். பெரிய கோயில், சிறப்பு வாய்ந்த கோயில். பேக் சைடு ஆட்டோ வந்து அப்படி தான் போகணும். அவங்க முன்னாடி யார் சொல்லி ஏறிக்கலாம் நம்ம. ஆமாம் ஆமாம் பாருங்க. அப்படியே இப்படி வந்தால் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா? தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட். அப்படியே பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி ஒரு 2 ஸ்டெப் வச்சா கோயில் வாசப்படி. அப்படியே அதுதான் பஸ் ஸ்டாண்ட். பஸ்ஸுங்கெல்லாம் நிற்கிது பாருங்கள். அப்படியே இப்போ பஸ் ஸ்டாண்டில் அப்படியே இறங்கினா சிறப்பு வாய்ந்த செங்குந்தர் கைலாஸ் நகர் கோயில். செங்குந்தர் கட்டிட்டு அது எடுக்க பயமாக இருக்குது, செல்லு பிடிங்குவாங்களாம். அதனால் அவர் செங்குந்தர் இந்த கோயிலெலாம் கட்டு வெள்ளைக்கார அவரை பிடிக்க வரக்குள்ளே ஒரு சுரங்கம் இருக்குது கல்லுலேயே. அதுக்குள்ளே போய் நின்றுட்டு அந்த கல் லாக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியாதான், தேடிட்டு போயிடுவாராம். திரும்பவும் வந்து அவங்கெல்லாம் போயிட்டு எல்லாம் அடங்கின பின்னாடி வெளியே வருவாராம். அந்த மாதிரி அந்த சுரங்கம் காமிச்சு இல்லைங்களா? சும்மா ரொம்ப காலம் கழித்து எனக்கு நாங்கள் 12 வயசுக்கு இந்த ஊருக்கு வந்தோங்களா, ஒரு 25 வயசு ஒரு 18 வயசு இருக்கும். சுரங்கத்தை நோண்டனா ஒரே தங்கம் வெள்ளியாக கிடச்சி. ஒரு ரூம் தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சது. அதே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்வெட்டில் கண்டுபிடிச்சி பண்ணாங்க. பாருங்க மரம்லாம் கவுசி. இதில் எங்கேயாவது ஒரு இடம் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் அந்த வெள்ளைக்கார துரத்திட்டு வரக்குள்ளே அவர் போய் அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே தான் எல்லா நகையும் வச்சுருந்தாராம். இன்னும் இருக்குது. அது வந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போக வரதான் அந்த சுரங்கப்பாதை. ஆனால் அது அந்த கல்வெட்டில் எழுதியிருக்கிறது தெரியல. ஒரு 2 ரூம்பு தான் ரொம்ப காலம் கழித்து கண்டுபிடிச்சாங்க. அதுலேயே பெரிய பெரிய வண்டு, வெள்ளி, தங்கம் குடமாக நிறையா கிடச்சிது அந்த காலத்தில் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நாங்களும் இங்கே தான் இருந்தோம். அப்போல்லாம் போலீஸு கூட்டம் அனுமதிக்கல, உள்ளேயே நுழைய முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த சுரங்கம் தான், அதை தான் இப்போ சுரங்கமாக வச்சுருக்காங்க. சின்ன 2 ரூம்பு. அதில் தான் போய் வெள்ளைக்கார வராங்கன்னு உள்ளே போயிட்டு அப்படியே மறைஞ்சிட்டார். என்ன நானே தெரியல, சாமி ஆகிட்டார். அப்படியே செங்குந்த முதலியார் இந்த கோயிலை கட்டினது அவர் தான். இந்த கோயிலையே கட்டினது. ஒவ்வொரு முறையும் வெள்ளைக்காரர் வந்து அவர் பிடிக்க வரக்குள்ளெல்லாம் அவர் அந்த சுரங்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கு வரான். அந்த கல்வெட்டான். அந்த கல்லை நவுத்துனா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும். உடனே போய் கல்லை நவுத்தி மூடிட்டா அந்த வெள்ளைக்கார ஆள் கண்டுபிடிங்கிற வந்து தேடி பார்த்துட்டு போயிடுவாங்களாம். கடைசி டைமும் அப்படி வெள்ளைக்கார வரான்னு போனவர் தான் ரிட்டனே வரல, அப்படியே சாமி ஆகிட்டாரோம் அப்படின்னு எல்லாம் எங்கள் பெரியவங்க தாத்தாவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே போனால் முன்னாடி அதுக்குள்ளே சமைக்கிற இடம் அங்கே போட்டிருப்பாங்க பாரு, போர்டில் போட்டிருக்காங்க பாரு. அப்படியே சுற்றி வந்து பெரிய கோயிலுங்க. நிறைய வெளியூர்லலாம் அந்த ஒரு சீசனில் வெள்ளைக்காரங்கெல்லாம் வருவாங்க. இதுக்கு வருஷம் ஒரு தடவை சிறப்பு. சூரியன் வந்து பாருங்க, இத்தனை கோபுரம் இவ்வளோ இருக்குது. அந்த மூலஸ்தான சிவன் சொன்னேன் இல்லைங்களா, வெளியிலேருந்து அந்த சூரியன் வந்து 3 நாள் அப்படியே அந்த மூலஸ்தானத்தில் அந்த சிவன் மேலே வந்து அந்த சூரிய ஒளிப்படும். 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் அதை பார்க்க லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. நாங்களாம் நிறைய தடவை பார்த்துருக்குறோம். வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். நாங்களாம் மதியானமே வந்து உக்காந்துருவோம். நிறைய தடவை பார்த்துருக்கோம். அது ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு. அப்படியே வந்தால் சுற்றி வந்தாச்சு முன்னாடி. அதான் எங்கள் ஊர் கோயில் சிறப்பு பார்த்திங்களா. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் இந்த கோயில். எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம். டெய்லி எல்லோரும் சாயந்தரம்னா குளித்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 7-8 பேர் எங்கள் அத்தை பிள்ளைங்க, மாமா பசங்க, சித்தப்பா பொண்ணு, அப்படி எல்லாம் ஒரு 8-9 பேர் செட்டு, ஒரே வயசு. எல்லாம் ஜாலியாக அப்படியே வருவோம். எங்களை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. பூசேரி விட்டு வாண்டுங்க வருதுடா அப்படிவானுங்க. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ண இடம் இதெல்லாம்.
பழைய நினைவுகள் அப்படியே வருது சூப்பராக. ஆசை பாருங்க. இங்கே பாரு, அப்பதான் பாரு பிரணீத், அப்பதான் பாரு. தலையை தூக்கிட்டு பார்க்காத, ஃபேஸ் நல்லா வை, வாயெல்லாம். இப்போ ஓகே. இரு இரு அம்மா. Gloria con Nadler son Nad. நுழைவு வயல் கொடிமரம் தான். படியில் உட்காந்து நாங்கள்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கல்யாணம் ஆகுது இன்னொரு செட்டாக. பட்டாணி பொரி அது இதுன்னு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு எல்லாம் அங்கே ஒரு திட்டு இருக்கும். எங்கே அந்த கல்லை காணும் எடுத்துகிட்டு இருக்கா எங்கள் எங்க பிரணீத்துங்க வந்து உட்காருதான் பிரணி அப்படியே உட்காரு. போயிட்டு இருக்கோம். நைட்டு 8:30 மணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த கோயில் நடுவில் பூசேரி வீட்டு வீடுங்க. அதெல்லாம் ஒரு 20-30 குடும்பம், 2 தெரு, தலைமுறையாக. அந்த காலத்தில் பழமொழியே சொல்லுவாங்களாம், வயிற்றில் இருக்க பிள்ளை கேட்டால் கூட அட்ரஸு பூசேரி உடையதுன்னா கொண்டாந்து விடுவாங்க. அந்த மாதிரி